மைவித்ரே ஆட்ஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு ஐடியா ஒன்று தோணுது. இந்த அசோக் ஸ்ரீநிதி ஃப்ராடு பையன் இருக்கான்ல, இவன் வந்து பார்த்தீங்கன்னா, பாமகல இருந்துக்கிட்டு இந்த அரசியலுடைய திமிர் அரசியல் இருக்க பிரமுகருடைய சப்போர்ட்னால, திமிர்னால தான் அவன் அப்படி ஆடிட்டு இருக்கான். ஸோ, மைவித்ரேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 60,00,000 பேர் இருக்கோன்னா, நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கேன், இவனை இந்த பாமக கட்சியை விட்டு இவனை வந்து அடிப்படை உறுப்பினர் இதுலேருந்து அவனை நீக்க முடியும். எப்படின்னா, நம்ம நம்ம 60 பேர் இருக்கோம்னா, நம்ம 60,00,000 பேர் இருக்கோம்னா, நம்ம யாருமே பாமகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஓட்டு போட மாட்டோம். பகிரங்கமா வந்து யூடியூப்ல எல்லாமே ஒரு வீடியோ வெளியிட்டு போடுங்க. கமெண்ட்லேயும் போடுங்க. இவன் அசோக் ஸ்ரீநிதியே பாமகவில் இருந்துக்கிட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாமே வந்து கெடுக்கிறான். நாங்கள் சம்பாதிச்சிட்டு நாங்கள் மக்கள் நிறுவனமாகிய மைவித்ரி நிறுவனத்தை செயல்பட விடாமல் தடுக்கிறோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து பாமகவுக்கு யாருக்கும் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தோட எங்கள் சொந்த பந்தம் யாருமே நான் வந்து பாமகவுக்கு ஓட்டு போட மாட்டோம். அசோக் ஸ்ரீநிதியை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே வந்து அவனை வந்து தூக்கணும். அப்போ தான் நாங்கள் வந்து பாமகவை வந்து நாங்கள் வந்து ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு கமெண்டோ ஒரு வீடியோவோ யூடியூப்ல போடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய ஆட்டம் இவனுடைய திமிர் எல்லாமே அடங்கும். இது என்னுடைய ஐடியா. இது கரெக்டாக இருந்தால் உங்களுடைய ரிப்ளைவை குரூப்பில் பதிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரசியல் கட்சியை சேர்ந்த பிரமுகரும் இந்த மாதிரி இன்னொரு கம்பெனியும் சரி, நம்ம கம்பெனியும் சரி, எந்த கம்பெனியும் வந்து மிரட்டி பேரம் பேசி பணம் பிடுங்கணுன்ற அந்த ஒரு அடாவடித்தனம், அந்த ஒரு திமிருத்தனம், அந்த ஒரு ஃப்ராடு பண்ணுறதானோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒழியும். சரிங்களா? கண்டிப்பாக இது நம்ம நினைச்சா சாத்தியமாகும். 60,00,000 உறுப்பினர்கள்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. 60,00,000 உறுப்பினருக்கும் 60,00,000 குடும்பம் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு குடும்பத்துலையும் 4 பேராச்சும் இருப்பீங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கோடி பேர் இருப்பீங்க தமிழ்நாட்டில். சரிங்களா? அந்த குடும்ப உறுப்பினர், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற இந்த மாதிரி அசோக் ஸ்ரீநிதி வேலை ஒரு ஆளை வந்து நம்ம விடவே கூடாது. அவன் மேலே எல்லாருமே கேஸையும் போடணும். பட் அதே சமயத்தில் இதையும் நம்ம பண்ணணும். சரிங்களா? ஏன்னா நான் வந்து பாமக ஆப்போசிட்டாக பேசுகிறேன்னு மட்டும் தயவுசெய்து நினைச்சிடாதீங்க. நம்மளுடைய கம்பெனி மக்களுடைய கம்பெனி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு செயலை வந்து அவன் செஞ்சிட்ருக்கான் அசோக் ஸ்ரீநிதி. ஸோ அதை வந்து தடுத்து நிறுத்தணும்னா இதை பண்ணால் மட்டும்தான் சீக்கிரமாக சாத்தியமாகும். கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணோம்னா இவனை வந்து இதேமாரி நாங்கள் யாரும் பாமகவுக்கு ஓட்டு போட மாட்டோம். பாமக கட்சியை சேர்ந்த அசோக் ஸ்ரீநிதி தான் இந்த மாதிரி நான் எங்கள் கம்பெனி மேலே பொய்யான கேஸ் கொடுத்துருக்காரு. இந்த கேஸ் அவர் உடனடியாக வாபஸ் வாங்கணும். இல்லைனா நாங்கள் யாரும் பாமகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவன் அவன் வந்து மேல் இடத்துலேருந்து ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக அவன் வந்து கேஸை வாபஸ் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பாமக கட்சி அவன் கூட இருக்குது. அந்த கட்சியோட பெரிய ஆளுங்கள் பிரமுகர்கள்லாம் வந்து அவனை சப்போர்ட் பண்ணுறாங்க தானே அவன் இந்த திமிர்த்தனத்தில் ஆடுறான். நம்ம கொடுக்குற ப்ரெஷரில் அதே கட்சி மேலிடமே அவனை வந்து இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க சொல்லணும். அப்படி இல்லைன்னா அவனை அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து தூக்கணும். ஏதாச்சும் ஒன்று நடக்கும். நான் சொன்ன ஐடியா ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒன்று நடக்கும். பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.